கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் செய்திக்கு போக போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம அனைவரோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கீங்க ஆண்டவர் உங்கள் கையில் பேச போகிறார் என்று? ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். நம் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும், நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும் கர்த்தாவே. நீர் நல்ல தேவன், நீர் வல்ல தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் பரிசுத்தர். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு நீர் சகாயம் செய்வீராக. நீர் பேசும் தெய்வம் நீர், எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் நீர், எங்களை சுகப்படுத்துகிற தெய்வம் நீர், எங்களை தைரியப்படுத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. நாமத்தின் மகிமைக்காக எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும், நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம் தேவன் பேசுகிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், தன்னுடைய ஊழியத்தை முடிக்கப் போகிறார், நிறைவு செய்ய போகிறார் ஆண்டவர். நிறைவு செய்யும்போது அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க வந்தாங்க. ஆனால் ஒருத்தரையும் காணோம். கடைசியில் 12லேயும் ஒருத்தனை இழந்து 11 பேரோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த 11 பேரையும் இன்னொருத்தன் தட்டிக்கிட்டு போக பார்த்தான். அவன் வேறு யாரும் இல்லை, அவருடைய பிரதான சீஷர்களில் ஒருவன். அவன் பேர் பேதுரு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, சீஷர்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறத விட்டு மீன் பிடிக்க கூட்டு போக பார்த்தான். இன்றைக்கும் உலகத்தில் ஊழியத்தில் வந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் ஒரு கண் மீன் பிடிக்கிறதுல இருக்கும். நீ அங்கே வந்து அவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாமே, இங்கே வந்து அப்படி போயிருக்கலாமே அப்படின்னு உலகம் ஒரு இருக்கும். திருச்சபையே, பணம் என்பது நம்ம வாழ்க்கையில் பெருசு இல்லை, நாம் அடைந்த ரட்சிப்பு தான் பெருசு. நம்ம இது மூவியில் ஒன்றும் பணத்தில் பெரிய பணக்காரன் ஆக்கிறதுக்கு நம்ம இங்கே வரல, நம்ம ரட்சிப்பை காப்பாற்றி கொள்வதற்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நேற்றைக்கு இருந்தேன், இன்றைக்கி பெருசாகிட்டேன் அப்படின்றது சாட்சியில் திருச்சபையே. நேற்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், இன்றைக்கு பலரை ரட்சிப்புகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது தான் நம்முடையது. இந்த 11 பேரை தெரிந்து கொண்ட இயேசு இந்த 11 பேரோடு கூட திபேரியா கடல்கிட்ட போனால் ஒருத்தரும் இல்லை. கவனிங்க, புரிஞ்சிங்க. 3 வருஷம் ஊழியத்தில் ட்ரைனிங் பண்ணார். 3 வருஷம் ஊழியத்தில் ட்ரைனிங் பண்ண அவர்கள் ஒருவரையும் காணோம். எல்லாம் திபேரியா கடல்கிட்ட மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவருக்கு தெரியும். போகும்போது கடற்கரை ஓரமாக நின்றுட்டுருக்கிறார், ஒருத்தனையும் காணோம். ஜீசஸ் தனியாக இருந்ததே கிடையாது, லைஃப்பில் தனியாக இருந்ததே கிடையாது. அவர் உயிர் தெழுந்த பிறகு தான் தனியாக இருக்கிறார். சரி, உயிர் தெழுந்தன் சீஷர்கள் கையில் காட்சி அளித்த பிறகு கூட ஒருத்தனும் பக்கத்தில் இல்லை, தனித்து நிற்கிறார். பார்த்தா சீஷர்கள்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர் ஆவியில் அதை புரிந்து கொள்கிறார். போனால் சீஷர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. விட்டுறலாமே, மீன் பிடிக்க போகிறவன் அப்படின்னு நினைக்கலாம்ல. மீன் பிடிக்க போயிட்டான், விட்டுறலாமே. நம்மளை கேட்டுக்கலாமே, நம்மளும் ஆண்டரை விட்டு மீன் பிடிக்க போனோம். எத்தனை மீன் பிடிச்சி வச்சுருக்கிறோம்? எத்தனை வச்சுக்கிறீங்க? இல்லை, ஒன்றையும் காணோம் நாங்களா. ஜஸ்ட் யோவான் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? யோவான் 21:5. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். 5ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? சொல்லுங்களேன் நீங்களாம் என் கூட. இன்றைக்கி நம்மளாம் பேசலாமா? ஒன்றுமில்லை. கை எப்படி வச்சுங்க, சொல்லுங்க 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 சத்தமாக. சின்ன பிள்ளைங்க முன்னாடி கொண்டு சொல்லுங்க, ஒன்றும். கடலில் மீன் இல்லையா? கையில் மீன் இல்லையா? திரும்பி, கடலில் மீன் இல்லையா? கையில் மீன் இல்லையா? கடலில் மீன் இல்லையா? வலையில் மீன் இல்லையா? பல பேர் மீன் பிடிச்சிருப்பாங்க. அவங்க போட்லலாம் மீன் இருக்குது, இவங்க மட்டும் இவங்க தான் இல்லை. ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன். பல பேர் முன்னேறிட்டாங்க, வாழ்க்கையை தோங்கின பல பேர் முன்னேறிட்டாங்க, இவங்க பின்னேறி இருக்கிறாங்க. 3 ஆண்டுகள் அவன் ஊழியத்துக்கு கர்த்தர் அழைப்பதற்கு முன்பாக வெறும் வலை அலசி கொண்டிருந்தானே, அதே நிலைக்கு தள்ளப்பட்டு போயிட்டான். அவர் ஒரு நாள் எந்த 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 கலிலே கடலில் போய் மீன் பிடிக்கல. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபையில் நீங்களும் நானும் அமர்ந்திருந்தோம் என்றால் மீன் பிடித்து வாழக்கூடிய ஒரு நிலை அல்ல திருச்சபையே. அஃப்கோர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் நடத்துவார். ஆனால் அவர் ஒன்ஸ் நமக்கு ஊழியத்துக்கு அழைத்தார்னா மீன் கொடுத்து வாழ வைக்க போகிறவர்.
அல்லேலூயா. 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த அந்த தேவன் எங்கேருந்து மீன் வர வச்சாருன்னு தெரில. இந்த சீஷர்களை பார்த்து கேட்டார், ஏதாகிலும் புசிக்கிறதுக்கு உண்டா? இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் எழுப்பி சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னா, சகோதரர்கள் யாரா பாக்கெட்டில் கை வச்சுருந்து ஒரு சாக்லேட் எடுத்து தருவீங்க. சிஸ்டர்ஸு கை பை வச்சுருப்பீங்க, ஒரு சாக்லேட் எடுத்து தருவீங்க. இருக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க ஒரு பிஸ்கட் எடுத்து தருவீங்க. இங்கே கேட்குறாரு, ஏதாகிலும் உண்டா? சீமோன் பேதுரு, நீ மீன் பிடிக்க போனியே, மீனா சாப்பிடுவேன், காலையிலைக்கு ஒரு 4 இட்லியாவது வாங்கிட்டு போயிருக்கலாமே. சரி, இட்லி கெட்டுறோன்னு நினச்சேன்னா 4 சப்பாத்தியாவது வாங்கிட்டு போயிருக்கலாமே, பரோட்டாவாவது வாங்கிட்டு போயிருக்கலாமே. தே வர் நாட் ப்ரிப்பேர்டு. ஒன்றும் கையிலையும் இல்லை. கையில் இல்லைன்னா என்ன பண்ணணும்? ப்ரிப்பரேஷனோ இல்லை. ஆமீன். ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷனுங்க. ஏய், நீ பல்லி மிட்டாய் கூட வாங்கி வைக்கலையா பாக்கெட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு? ஏய், வீட்டில் ஒரு பால் கவர் கூட இல்லையா? ஒன்றும் இல்லை என்றார்கள். they had nothing. ஆமென். ஹல்லேலூயா. I tell you, Jesus has everything. nothing இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, இயேசுவிடம் எல்லாம் இருக்கிறது. திருமலாமா எத்தனை பேர் ரிட்டன் ஆகிறீங்க? என்னில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. நம்ம சொன்ன, ஆண்டவரே நான் உண்மையில் அன்பாகிறேன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் ஆண்டவரே, நான் தான் பைபிள் தூக்கிட்டு போகிறேன்னு. ஆண்டவரே இல்லை, என் ஆடுகளை மேய்ப்பாயா. என் மகளே, என் ஆடுகள் எங்கே? வேர் ஆர் மை ஷீப்ஸ்? என் ஆடுகளை, நீ தனியாகவே இருக்கியே. இன்றைக்கி உன் உயிர் போனால் பரலோகம் போவ, உன் நண்பனுடைய உயிர் போனால், உன் சொந்தக்காரனுடைய உயிர் போனால், அவர்கள் தான் என் ஆடுகள், நீ மேய்ப்பாயாகன்னு ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க. கொடுத்தார்ல, சீமோன் பேதுரு அப்படியே அழுதார், பார்த்துனே இருந்தார். சீமோன் பேதுரு நினச்சார், ஜீசஸ் வந்துட்டார், இனிமேல் எனக்கு மீன் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். என்ன நினச்சார் எனக்கு தெரில. இந்த விஷயம் நடக்கும்போது இயேசு உயிர் தெரிந்து 40 நாள் ஆகிருக்கு. எத்தனை நாள் ஆகிருக்கு? 40 நாள் உயிர் உள்ளவராக காட்சி அளிக்கிறார். 40 days. 40 நாளே எனக்கு நிறைய ஞாபகம் வரும். 40 நாள் ஃபாஸ்டிங் யார் இருந்தார்? இயேசுவே இருந்தார். 40 நாள் ஃபாஸ்டிங் மோசே இருந்தார். அது மாதிரி 3 முறை இருந்தார். 40 நாள் மழை பெஞ்சது இரவும் பகலும். இந்த 40 நாள் உயிராக இருந்திருக்கார், பூமியில் காட்சி அளிச்சிருக்கார். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை இந்த பூமியில் காட்சி அளிச்சிருக்கார். ஆமேன். 40 நாட்கள் உயிரோடு இருந்தவர் 40ஆம் நாள் இதை செஞ்சுட்டு அவங்க கூடவே இருக்கிறார். ஆமேன். அவங்க கூடவே இருக்க போகிறாருன்னு அவங்க நினச்சிருந்தாங்க. கூப்பிட்டார், வாங்க நம்மளாம் ஒலிவ மலைக்கு போகலாம். மலை பேர் மறந்துடாதீங்க. என்ன பேருங்க? ஒலிவ மலைக்கு போகலான்னு கூப்பிட்டார் பாருங்க. யோவான் 21 முடிஞ்சு அப்போஸ்தலர் 1 வந்துருச்சு. இப்போ 1க்கு எடுத்துக்கலாம். 1க்கு போயிடலாம். என் ஆடு மெய்யினார். அவர் கொடுத்த வேலை நாங்கள் ஆடுகளை மேய்ப்பாங்க சொல்லிவிட்டு அப்போஸ்தலர் 1க்கு வந்துட்டார். சீஷர்களை கூப்பிட்டுட்டு ஒலிவ மலைக்கிட்ட போயிட்டார். ஜீசஸ் சீஷர்களை ஒலிவ மலைக்கு கூட்டி கொண்டு போகும்போது எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஜீசஸ் கூட 11, 12 இல்லை 11, 11 பேரோடு கூட நின்று கொண்டிருக்கும்போது ஒரு விஷயத்தை தான் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நான் போகிறேன், ஹோலி ஸ்பிரிட் வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. சார்ஜ் எடுக்க போகிற ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்கள் பார்க்கலாம். சார்ஜ் எடுக்க போகிறவர் ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் சார்ஜ் எடுக்க போகிறார். என் வாழ்க்கையை இந்த பலவீனப்பட்ட சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் சார்ஜ் எடுப்பார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போகிறீங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கு? நம்ம விட்டு கொடுக்கலாம். ஈவில் ஸ்பிரிட் டேக் ஓவர் பண்ணுறோம். மாந்திரிகம், தாந்திரிகம், கொலையின் ஆவி, வெறியின் ஆவி, பொறாமையின் ஆவி, மூர்க்கத்தின் ஆவி, கொலை வெறியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசுறது எல்லாமே டேக் ஓவர் பண்ணோம். ஹோலி ஸ்பிரிட் விட்டு கொடுத்தோம்னா நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம். ஹல்லேலூயா. we are not sitting here for survival, we are standing for revival. நான் தப்பிச்சு பிழைக்கிறதுக்காக இன்றைக்கி கர்த்தர் கையில் வரல, பலரை பிழைக்க வைக்கும்படியாக கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். தன் சீஷர்களை கூட்டி கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும்படி சொன்னார். 5ஆம் வசனத்திலே சொன்னார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் கட்டளையிட்டார். ஐ கமாண்ட் யூ. கட்டளை போட்டார். கட்டளை போடுறது எப்படி? ஹலோ அப்படின்னாரா தெரில. கட்டளையிட்டார். டிசைபிள்ஸ் எஸ் சார் சல்யூட் அடிங்கடா அப்படின்னு சொன்னாரா தெரில. 11 மெம்பர்ஸ் நின்ட்டாங்க. வெளியில் போகக்கூடாது, எருசலேமை விட்டு போகக்கூடாது. டோன்ட் கோ அவுட் ஆஃப் ஜெருசலேம்.
இவங்க யாரும் எருசலேம் நாட்டுக்காரர் கிடையாது. அந்த யூதாஸ் மட்டும் தான் எருசலேம் நாட்டுக்காரன். அவன் செத்து போயிட்டான். 11 பேரும் கலிலேயர்கள். அவன் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகணும், அவங்க ஹோம் டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகணும். இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்களோ அதனால எருசலேமுக்கு 3 பண்டிகைக்கு கம்பல்சரி வந்தாகணும். அதில் ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை, அதில் ஒரு பண்டிகை சுக்கோத் பண்டிகை, அதில் ஒரு பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கு என்ன பண்ணோம்? வந்தாக வேண்டும். இப்போ தான் பஸ்காவுக்கு வந்தாங்க. வந்தவங்க திரும்பி போயிட்டு வந்திருக்கலாம், போயிட்டு வரல. ஏன் தெரியுமா? ஜீசஸை சாவடிச்சிட்டாங்க. ஜீசஸ் ஏஞ்சிட்டாருன்றாங்க, காட்சி அளிக்கிறார். அதனால் யாரும் வீட்டுக்கு போகல. ரூம் வாடகை எடுத்தாங்க பாருங்கள், அங்கேயே இருக்கிறான். வாடகை தான், சொந்த வீடு இல்லை, வாடகை எடுத்தாங்க பாருங்க, அங்கேயே இருக்கிறான். ஏன்னா அவர் திருவிருந்து ராபோஜனம் கொடுக்கும்போதே ஒரு மேல் வீட்டு அறையை எடுக்கிறாரு. ஃபுல்லாக ஃபர்னிஷ்ட் ஹவுஸை நான் சொன்னேன்னு சொல்லுன்னு எடுக்கிறார். ரெண்ட்டுக்கு தான் எடுத்தார். ஒருவேளை ஃப்ரீ ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ எங்கே தான் இருக்கான் எல்லாரும்? வாடகையில். எருசலேம் இது, அவங்க ஊரில் கலிலேயா கிராமம். நடந்து போகணும். 3 நாள் தேடுறாங்க ஜீசஸை. எருசலேம்லேருந்து கலிலேயா போகும்போது அவருக்கு 12 வயசு இருக்கும்போது. அப்போ ஒரு வாரம் 10 நாளுக்கு மேலே நடந்து போகிற தூரம். ஆலயத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ நடக்கிறாங்க? ஒரு வாரம் 10 நாள். நான் நல்லா பார்க்குறேன் பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் கொடுக்க நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரிவர்ஸ் கீர் போடுறோமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. நடந்து ஆலயத்துக்கு வந்த காலத்தை விட பைக் வந்த பிறகு நம்ம ஸ்லோ ஆகிட்டோம். கார் வந்த பிறகு எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டோம். கையில் காசு இல்லாதப்ப எப்படியாச்சும் வரணும்னு பார்த்தோம். கையில் காசு வந்த பிறகு காசை வேறு எதுக்கும் செலவு பண்ணிட்டோம். ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் நடந்து வருவாங்க. இதுதான் எழுப்புதலுக்கு துவக்கமே. என் மகனே, எழுப்புதலுக்கு காரணமாய் நீ மாறுவாயா? எத்தனை நேரத்தில் எத்தனை விஷயத்துக்கு முன்னாடி போனோம், கர்த்தருடைய விஷயத்துக்கு எவ்வளோ பின்தங்கி வந்தோம் தெரியுமா? வி ஆர் வெரி கேஷுவல். யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்க திரும்பி கேட்காத அளவுக்கு பதில் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? சப்ஜெக்ட் வரலாம். இந்த அப்போஸ்தலர்கள் ஒலிவமலைக்கு கடந்து போகிறாங்க. ஒலிவமலையில் இருக்கிறாங்க. வாடகை, எல்லா ரூம்ஸ் வாடகை இருக்காங்க. ஏன்னா பண்டிகைக்கு லட்சக்கணக்கான பேர் வருவார்கள். எல்லாம் வந்தவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. பஸ்கா பண்டிகை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. திரும்பி வருவாங்க பெந்தெகோஸ்தே பண்டிகை. ஆமேன். ஆனால் இந்த ஜீசஸோட டிசைபிள்ஸ் போல ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க. 40வது நாள் இவங்களை கூப்பிட்டுட்டு ஒலிவமலைக்கு போகிறார். பேசிகிட்டே இருக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேஷுவலாக கேட்குறாங்க, கர்த்தாவே ராஜ்யத்தை எப்பொழுது எங்களுக்கு கொடுப்பீர்? ராஜ்யத்தை எப்பொழுது இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர்? அவங்களுக்குள்ள எப்போதும் ஒரு தாட் இருந்துச்சு, இஸ்ரவேல் ஒரு நாள் உலகத்தை ஆளுன்னு. ஆமேன். இஸ்ரவேல் நீ உன்னை ஆண்டுகோ, எங்களை ஆளாதுன்னா எல்லா நாடும் சொல்லும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இஸ்ரவேல் பக்கத்து நாட்டை போய் ஆள முடியுமா? முடியாது. ஆனால் இவங்க கேட்குறது பாருங்கள், அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீர். உலகத்தை பல நாடுகள் ஆண்டிருக்கு தெரியுமா? அவங்களாவது அவங்களுக்கு போட்டியாக ஃப்ரெஞ்சு இருந்துச்சு, போர்ச்சுகல் இருந்துச்சு. ஆனால் பாபிலோன் ஒரு மன்னன் ரூல் பண்ணான். இந்த பாபிலோன் மன்னன் ரூல் பண்ணும்போது மொத்த உலகமே அவன் தான் ரூல் பண்ணான். ஆமேன். பெர்சிய மேதிய சாம்ராஜ்யம் ரூல் பண்ணிச்சு, மொத்த உலகத்தையும் அவங்க தான் ரூல் பண்ணாங்க. எகிப்து ஒரு காலத்தில் உலகத்தை ரூல் பண்ணியிருக்கு. ஆனால் இஸ்ரவேல் உலகத்தை ரூல் பண்ணதே இல்லை. கேட்குறாங்க, நீ தான் மேசியால, உலகத்தை ரூல் பண்ணுகிறவரல்ல, எப்பொழுது ரூல் பண்ணுவீர்? ஜீசஸ் என்ன சொன்னார்ன்றது ரொம்ப ஆச்சரியங்க. அதுதான் இனி நம்முடைய செய்தியினுடைய டைட்டில். அவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. இவைகள் உங்களுக்கு அடுத்ததல்ல, இது உனக்கு தேவையில்லாத பேச்சு, இது நீ கேட்கக்கூடாத ஒரு கேள்வி நீ கேட்டாய். நீ பரிசுத்த ஆவியினருக்காக காத்து கொண்டிரு. வாட் எவர் மைட் பி த கொஸ்டின். ஐயா நான் கேட்குற கேள்வி முக்கியமான கேள்வி நீங்கள் சொல்கிறீங்க, கர்த்தர் சொல்கிறார் உன் கேள்வியை தூர வைத்து விடு, பரிசுத்த ஆவியினருக்காக காத்திரு. ஹல்லேலூயா. If you want to be revived, if you want revival, you should wait upon Holy Spirit. எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்தோமோ அன்றைக்கு வெற்றி பெற்றோம். என்றைக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனோமோ தோல்வி பெற்றோம். அவர் சொன்னார், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று கட்டளையிட்டார். சீஷர்கள் கையில் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்த 8வது வருஷம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் பாருங்க. 11 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒலிவ மலை மேலே இதை சொல்றாரு, பார்த்து கொண்டு இருக்கையில். எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் தூங்குறவங்களால எழுப்பலாம். எப்படி சொல்லுங்க? பார்த்து கொண்டிருக்கையில். ஜீசஸை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஜீசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இவங்களுக்கு தெரியாது இந்த ஒலிவ மலை மேலே இருந்து அப்படியே போவாருன்னு. ஆமேன். ஜீசஸோட எலிபேட் அங்கே தான் இருக்குது. நான் அதை க்ளவுட் பேடுன்னு சொல்கிறேன். எலிபேட்னா ஹெலிகாப்டர் வந்து இறங்குற இடம்.
ஹெச் மாதிரி இருக்கும் அந்த சிம்பல். பெரிய பெரிய பணக்கார பில்டிங்லாம் இருக்கும், அது அப்படியே வந்து நின்று அங்கேருந்து அப்படியே ஏறிடும். ஜீசஸோட க்ளவுட் பேட். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஒரு மேகம் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து, அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மேகம் வந்துச்சு, ஜீசஸ் மேலே போயிட்டார். இப்படி பார்க்குறாங்க. நம்மளாம் அப்படி பார்க்கலாமா மேலே? அவ்வளோதான், ஜஸ்ட் பார்க்குறாங்க, போதும் பார்க்குறாங்க. இது வரைக்கும் கண்டிராதது கேட்டிராததெல்லாம் நடக்குது. ஜீசஸ் பற்றி எது படித்தாலும் அபூர்வமாக இருக்குது. கண்டிராதது கேட்டிராது. அவர் பிறப்பு அபூர்வம். ஆமேன். அவர் பரிசுத்தானால் நிரப்பப்பட்டது அபூர்வம். அவர் ஊழியத்துக்கு வந்தது அபூர்வம். அவர் செய்த அற்புதம் எல்லாமே அபூர்வம். அவர் மரித்தது நம்மளால் அவருக்கு கொடுத்த ஒரு வெகுமதி. மனுகுலத்தால் ஜீசஸ்க்கு கொடுத்த ஒரே காணிக்கை என்ன தெரியுமா? அவரை சாவடிச்சுது. ஆனால் அவர் உயிர் தெரிந்தது அபூர்வம். 40 நாட்கள் காட்சியளித்தது அபூர்வம். பரமேறி போனது அபூர்வம். சொல்லிட்டாங்க, இது உண்மையில் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் ஜீசஸ் உங்களா மாதிரியே இருக்காரே, நம்மள மாதிரி தான் இருக்கார். ஜீசஸ்க்கு 3 கண்ணு இல்லை, 2 கண்ணு தான். ஜீசஸ்க்கு 3 காது இல்லை, 2 காது தான். நம்மளை போல தான். அவர் அபூர்வமாக இருக்கார். அவர் உண்மையிலே தேவ குமாரன். 11 சீஷர்கள் பார்த்தார்கள், இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஜீசஸ் போயிட்டார். வானத்தை இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது கீழே 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்கிறது, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர், அவர்கள் 2 பேர் அங்கே நிற்கிறாங்க. 2 பேர் அவர்களை நின்று 2 பேர் நிற்கிறாங்க. போனது ஒருத்தர் இயேசு. இப்போ பார்த்தா எத்தனை பேர் நிற்கிறாங்க? 2 பேர். ஆச்சரியப்படுறாங்க. அந்த 2 பேர் இவங்க கையில் இவங்க லாங்குவேஜில் பேசுகிறாங்க. கலிலேயராகிய மனுஷர், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, இவன் மேலே பார்க்கும்போது கலிலேய மனுஷரே, ஹலோ பட்டாபிராம் மனுஷரே, சேக்காட்டிலிருந்து வந்த மனுஷரே, இந்தியாவிலிருந்து வந்த மனுஷரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து படிங்க, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்கள் முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு சொல்லலாமா? He will come again. அன்னையிலிருந்துங்க உலகத்தில் உள்ள எல்லா மனுஷாலுமே ஒலிவ மலையை ஒரு பார்வையோடு தான் பார்ப்பாங்க. இந்த மலை மேலேருந்து தான் போனார், இந்த மலைக்கு தான் திரும்பி வருவார். இயேசு ஒலிவ மலை மேலே என்ன பண்ண போகிறாரு? வரப்போகிறார். ஜீசஸை யாரும் அடக்கம் பண்ணல, ஜீசஸ் யாரும் புதைக்கல. ஜீசஸ் செத்து போய் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், பரமேறி போயிருக்கார். ஆமேன். பிறக்கும்போது தாய் வயிற்றில் பிறந்தார், மரிக்கும்போது பூமியில் மரித்தார், உயிர் தெழும்போது பூமியில் உயிர் தெழுந்தார். இப்போ எங்கே போயிருக்காரு? இதே தான் நமக்கும் நடக்கும். பிறக்கும்போது அம்மா வயிற்றில் பிறந்தோம். நிறைய பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறாங்க, மரிக்கும் போது மரிச்சிட்டாங்க. ஜீசஸ் எழுந்தது போல் திரும்பி எழுச்சிப்பாங்க. பரமேறி போகும்போது யார் மாதிரி போவாங்க? சொல்லுங்கள், யார் மாதிரி போவாங்க? நம்ம நிலைமை. பிறக்கும்போது ஜீசஸ் மாதிரி பிறந்தோம், மறிக்காமல் உயிரோடு இருந்தால் அந்த செகண்ட் ஃபேஸை பைபாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜீசஸ் மாதிரி மறுரூபமாகி பரமேறி போவோம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பிளான். ஆமேன். ஹல்லேலூயா. பரமேறி போகிறார் இயேசு கிறிஸ்து, பரமேறி போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறார், போயிட்டார். சீஷர்கள் தனியாய் கைவிடப்பட்டார்கள். ஜீசஸ் ஆட்டோ ஃபேர் கூட கொடுத்துட்டு போகல, பஸ் ஃபேர் கூட கொடுத்துட்டு போகல, பெட்ரோல் அலவன்ஸு கூட கொடுக்கல. எல்லாம் வீட்டுக்கு போகிற வழியில் ஆளுக்கு ஒரு 30 ரூபா பிரிஞ்சு வாங்கிட்டு போங்கன்னு கூட சொல்லலை. வெறுங்கையாய் விட்டார். 4க்கு 11 பில்டிங் வாங்கி வச்சுக்கிறேன், ஊழியம் பண்ணுங்க என்று சொல்லலை, வெறுங்கையாய் விட்டார். எம்டி ஹேண்டட். உங்கள் கை எப்படி காட்டுங்க? ஆமாம், இந்த எம்டி ஹேண்டு போதும் கர்த்தருக்கு உங்களை நடத்துவதற்கு. The empty hand, this empty hand is enough for God to lead you, for God to guide you. கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு வெறுங்கை போதும். என் கை வெறுங்கையாக இருக்கும் போதெல்லாம் நான் சிரிப்பேன் என் கையை பார்த்து. எங்கள் ஆண்டவர் இந்த கையை வச்சே நடத்திடுவார். ஹல்லேலூயா. வெறுங்கையாக இருக்கும்போது, கையில் காசு இல்லாத போது, ஜீரோவாக இருக்கும்போது கூட
நான் ரொம்ப போல்டாக இறங்குவேன். எனக்கு தெரியும் என் கர்த்தர் நடத்துவார். ஆமென். இந்த திருச்சபை நிறுவும் போது இன்றைக்கி 10 ஆண்டுகள் ஆகுது. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்றைக்கி தான் சபையை திறந்தோம். ஆனால் இப்போ பிப்ரவரி மாதமே மார்னிங் டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த கல்யாண மண்டபம் அப்போ இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணோம். வெறுங்கையா தான், என் காசுலாம் எதுவுமே என் கையில் இல்லை, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இந்த திருச்சபையை நடத்தக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். ஓஎம்ஆரும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வெறுங்கையாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் ₹1 கூட அட்வான்ஸ் கொடுக்காமலே அந்த ஹவுஸ் ஓனர் கீ கொடுத்தார். வச்சிங்க சார், வச்சிங்க பாஸ்டர் அப்படின்னு. அவர் யாருன்னே தெரியாது. யோசிப்பாங்க. உங்கள் கை வெறுங்கையாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க, திருச்சபையே இதை கொண்டு கர்த்தர் நடத்துவார். 11 சீஷர்களும் வெறுங்கையாய் வருகிறார்கள். வந்தவர்கள் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்முடைய சப்ஜெக்ட். படிக்கலாமா? 13ஆம் வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது, அப்போஸ்தலர் 1க்கு வந்துட்டோம். ஓகே. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலேமியும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செலாத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். 11 பேர் தங்கியிருக்கிறாங்க. ஒரே ஹால் ரூம் ரெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே ஹால் பிரதர், ஒரு ஹால். வெறும் 11 பேர். எத்தனை பேர்? வெறும் 11 பேர் தங்கி இருக்கிறார்கள். இந்த 11 பிள்ளைகள் தங்கி இருக்கும்போது அவங்களோட கூட சில ஸ்திரீகளும் சேர்ந்துக்கிட்டாங்க. அவர்களுடைய லீடர் யார் தெரியுமா? இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டாங்க. ஜீசஸோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மேரி அம்மா, இன்னும் கொஞ்சம் ஸ்திரீகள் சேர்ந்துட்டு மேல் வீடு வாடகைக்கு எடுத்த வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிறாங்களாம் பாருங்க. அதான் மெயினுங்க. ஒருமனப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் பேதுரு சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே வாடகை எடுத்து 40 நாள் ஆயிடுச்சு. ஜீசஸ் வரும்போது எடுத்து கொடுத்தாரு, திருவிருந்து கொடுக்கறதுக்கு, ராபோஜனம் கொடுக்கறதுக்கு. வீடு வக்கேட் பண்ணல, அந்த ஹவுஸ் ஓனரும் கேட்கல. இன்னும் 10 நாள் பொறுத்துங்கடா, பெந்தேகோஸ்தே பண்டிகை வரும். ஏன்னா வீட்டுக்கு போய் திரும்பி வர முடியாது. பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் எல்லாம் வரணும். ஜூவிஷ் கல்ச்சர் பிரகாரம் வருஷத்தில் 3 முறை எல்லா ஆண் மக்களும் ஆலயத்துக்கு வந்தாகணும். பெந்தேகோஸ்தே பண்டிகை, பஸ்கா பண்டிகை, சுக்கோத் பண்டிகை வந்து 7 நாள் இருக்கணும். சரி, இப்போ தான் முடிஞ்சிச்சு. நம்ம அப்பயே போயிருந்தோம்னா போயிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கலாம். இப்போ என்ன இருக்குது? டைம் இல்லை. 40 நாள் இருந்துட்டோம், இன்னும் 10 நாள் இருந்து எதை முடிச்சுட்டு போகலாம்? பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடிட்டு போகலான்னு சொல்ல எல்லோரும் ஓவர் ஸ்டே பண்ணிட்டாங்க. இது அவங்களோட ஓன் ஹோம் டவுன் கிடையாது. வேலைக்கு போக முடியாது. ரூம் ரெண்ட்டு கொடுத்துட்டு காலைல சமைச்சு சாப்பிட்டு, மதியம் சமைச்சு சாப்பிட்டு, நைட் சமைச்சு சாப்பிட்டு, இடையில ப்ரே பண்ணுறதே தொழிலாக இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு யாருக்காவது நல்லா ப்ரே பண்ணணும் எண்ணம் வந்தால் முதல்ல உங்கள் ஊரை விட்டு வெளியே வந்துடுங்க. உங்கள் வீடை விட்டு உங்கள் ஊரை விட்டு வெளியே வந்து யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போங்க. அனாத மாதிரி இருங்க. ரொம்ப ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ தான் ப்ரேயர் நிறைய வரும். கூட்டி கொண்டு வந்தார் கலிலேயாவிலேருந்து 11 பேர். எல்லாருமே கலிலேயர். அவங்களுக்கு இது ஃபாரின் லேண்ட் மாதிரி. அவங்களோட கேபிட்டலுக்கு வந்திருக்காங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் வெரி ஹை. அதுவும் அந்த பீரியடில் ரொம்ப ஹை. 11 கூட மேல் வீட்டறையிலே அவர்கள் இருந்தது தான் பிரதர் இன்றைய செய்தி. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? இன்றைய செய்திக்கு உங்களை அழைக்கிறேன். எழுப்புதலும் மேல் வீட்டறையின் ஜெபமும். ஹல்லேலூயா. ரிவைவல் அந்த அப்பர் ரூம். மேல் வீட்டறையில் ஜெபித்த ஜெபம் எழுப்புதலாய் மாறினது. ஹல்லேலூயா. அவங்க ஒன்றும் சர்வைவலுக்காக ப்ரே பண்ணல. ஆண்டவரே இன்னைக்கு காலையில் இட்லி வடை கொடுத்தீங்க, நாளை காலையில் என்ன ஆண்டவரே பண்ணுவேன், மதியத்துக்கு என்ன ஆண்டவரே லஞ்ச் சாப்பிடுவேன், நைட்டுக்கு என்ன ஆண்டவரே சாப்பிடுவேன், ஆண்டவரே இந்த வாடகை எப்படி ஆண்டவரே கட்டுவேன். இல்லை, எழுப்புதல் வேண்டும் என் தேசத்தில். I want to see revival. We are not people struggling for survival. We are people standing for revival. நான் எழுப்புதலுக்காக எழுந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். 3 வேலை பண்ணுறாங்க. ஒருமனப்படுறாங்க. ஆமென். ஜெபம் பண்ணுறாங்க, வேண்டுதல் சொல்கிறாங்க. சொல்லலாமா? ஒருமனப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஒருமனப்பட்டார்கள், ஜெபித்தார்கள், வேண்டினார்கள். சொல்லுங்க. ஒருமனப்பட்டார்கள், ஜெபித்தார்கள், வேண்டினார்கள். சொல்லலாமா? ஒருமனப்பட்டார்கள், ஜெபித்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள். They were in one accord. They sought God. They prayed to God. எழுப்புதல் என்பது நீங்கள் ஒருமனப்படும் போது தான் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. யோசிப்போம். இந்த பில்டிங் நின்னுக்குது, ஒருமனப்பட்டு நிற்குதா, இஷ்டத்துக்கு நிற்குதா?
இங்கே ட்ரைபாட் நின்று கொண்டிருக்குது, முக்கோண வடிவத்தில் இந்த கேமரா ஸ்டாண்ட் நின்று இருக்குது. ஒருமனப்பட்டு நிற்குதா? எங்கன்னா புரோக்கன்னஸ் இருக்கா பாருங்கள். ஒரு புரோக்கன்னஸ் இருந்தாலும் அந்த கேமரா விழும். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் வேண்டும் மகனே மகளே. அதுக்காக எதனாலும் விடலாம். இதில் இந்த 3த்தில் ஒரு கம்பி நான் அந்த சேரோட ஓட்டிச்சுன்னா கேமரா விழுந்துடும். அது சொல்லும், இந்த சேர் போனால் கூட பரவாயில்ல, நாங்கள் 3 பேர் ஒன்றாக இருப்போம் என்று ஒன்றாக இணைவதினால்தான் இந்த கேமரா பிடிக்குது. அப்படி தான் ஒரு மனப்பாடு என்பது மிகவும் முக்கியம். ஆமேன். தமிழில் சூப்பராக போட்டிருக்கான், ஒரு மன சொல்லுங்கள் பட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மன பாடு. படாத பாடுபட்டு ஒன்றா வைக்கணும், படாத பாடுபடணும். ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்க பிள்ளைங்க 3 பிள்ளைங்களோ 4 பிள்ளைங்களோ இருக்கும்போது ஒன்றா வச்சுப்பாங்க. அந்த 4த்துக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு அதை ஒன்றா வைக்கிறதுக்கு அவங்க போடுவாங்க பாருங்கள். அப்போ தான் அது பேர் ஒரு மன பாடு. ஒரு மன ரொம்ப 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 கஷ்டம். நம்ம லைஃப்லேயும் தான், நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு இப்படி தான். அவர் அந்த 11 பேரை ஒரு மனப்பட வச்சிருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும், ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நம்ம ஆண்டவருக்கு நம்ம கண்டிப்பாக சொல்யூட் பண்ணி ஆகணும். அவர் தெளிவாக சொன்னார், என் ராஜ்யத்தில் ஒன்னஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும், டிவிஷன் ஒர்க் அவுட் ஆகாது. கணவன் மனைவி கூட 2 பேர், நான் பெரிய ஆள் நீங்கள் பெரிய ஆள் ஆனீங்கன்னா என் ராஜ்யத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. இட் வில் நெவர் ஹேப்பன். ஊழியத்தில் கூட நான் ஒன்று செய்வேன், நீ ஒன்று செய், நீ ஒன்று சொல்லு, நான் ஒன்று செய்வேன்னா இட் நெவர் ஆக்ஸ். நீ ஒரு மனப்பட்டு ஒரு ப்ரேயர் பண்ணால் கூட அது பலிக்கும் என்று சொன்னார். சீஷர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. அவங்க தலைவர் பரமேறி போயிட்டார். வாங்கடா ஒரு மனப்படலாம் என்று ஒரு மனப்பட்டார். ஜீசஸோட ஃபேமிலி சொல்லிச்சு, எங்களுக்கு தலையாக இருந்த என் தலைச்சம்புள்ளே போயிடுச்சு, நான் ஒரு மனப்படுறேன்னு அந்த அம்மா வந்துச்சு. அந்த பசங்களாம் சொன்னானுங்க, எங்கள் அண்ணனே போயிட்டார், ஒரு மனப்படுறேன்னு அவங்க வந்தாங்க. ஜீசஸ் கூட ஊழியத்தில் இருந்த பல ஸ்திரீகள் வந்தாங்க. எல்லாரும் ஒரு மனப்பட்டு என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு தெரில, கர்த்தாவே நீ சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் ஜெபம் பண்ணாங்க. இந்த 40வது நாளுக்கு அப்புறம் ஜீசஸ் இயேசுவேன் மதர் மேரி கூப்பிட்டா கூட என்ன பண்ணியிருக்க மாட்டார், வந்திருக்க மாட்டார். அது வரைக்கும் வந்திருப்பார். பரமேரி உயிர் தெழுந்த பிறகு தன் தாய்க்கு காட்சி அளிச்சிருப்பார். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். பெத்தாலும் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை நான் வாழ்நாளில் ஸ்திரீகளுக்குள் உண்மையிலே நான் பாக்கியவதி தான் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டார், வரவே மாட்டார். இன்னைக்கு வரைக்கும் வரமாட்டார். ஜீசஸ் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டார். ஹோலி ஸ்பிரிட் தான் வருவார். உங்கள் வீட்டுக்கு யார் வருவார்? பரிசுத்த ஆவியானவர் தான் வருவார். ஜீசஸ் வருவார். 2 அல்லது 3 பேர் நாமத்தில் எங்கே கொடுக்கல அங்கே வரேன்றார். தன்னை காட்சி அளிக்க மாட்டார். ஜீசஸ் வந்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் தான் சீஃப் கெஸ்ட், அவர் தான் பெரிய கெஸ்ட்டு. அவர் நம்ம கூட பேசணும்னு அவசியம் இல்லை, பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த எந்த சேரில் அவர் உட்காரணும் அவசியம் இல்லை. அவர் வரும்போதே சிங்காசனத்தோடு தான் வருவார். அல்லேலூயா. நம்ம சேர் ஏமாத்திரம், நம்ம கொடுக்குறது எதுவும் அவர் வாங்க போகிறதில்ல. அவர் கொடுக்குறது எல்லாத்தையும் வாங்க தான் நம்ம வந்துக்கிறோம். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன பாஸ்டர் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, ஆண்டவருக்கு எதனா கொடுக்க போகிறீங்கன்னா, எனக்கு தெரியும் நான் என்ன கொடுத்தாலும் என் ராஜா வாங்க மாட்டார். ஆனால் அவர் எது கொடுத்தாலும் வாங்க நான் வந்துக்கிறேன். ஆண்டவரே எதாவது கொடு ஆண்டவர், அட்லீஸ்ட் உன் தலையில் அந்த ஒரு முடியாவது கோட்டுற ஆண்டவர், எந்தெல்லாம் முளைச்சிரும், உன் ரத்தத்தில் ஒரு சொட்டாவது கொடு ஆண்டவரே, சோகம் கிடைக்கும். ஆமேன். அதுதான் இயேசு. வந்துட்டாங்க, ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையில் ஏறினார்கள். இந்த செய்தியினுடைய டைட்டில் ரிவைவல் அந்த அப்பர் ரூம், எழுப்புதலும் மேல் வீட்டு அறை ஜெபமும். எத்தனை பேர் மேல் மாடியில் குடியிருக்கிறீங்க? ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களாம் கை தூங்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்லா கை தூங்க. முதல் மாடியில் இருக்கிறவங்க முதல் மாடி நல்லா தூங்குங்களா? ஏன் யோசிக்க? ஃபஸ்ட் ஃப்ளோர். வெரி குட். கையை கீழே போடுங்க. இப்போ எத்தனை பேர் இந்த படிக்கட்டு ஏறி மேல் மாடிக்கு ஏறி வந்திருக்கீங்க? இப்போ அப்படியா? நம்ம சபை எங்கே இருக்குது? ப்ரே பண்ணலாமா மேல் மாடியில்? ஆமேன். அல்லேலூயா. கீழே இருக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி தான் மேல் மாடியில் உண்டு. அன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. வெயில் அடித்தா எங்கே தான் ஜாஸ்தி இருக்கும்? ஃபேன்லாம் இல்லையா, மேலே தான். தண்ணி தூக்கிட்டு வரணும்னா தூக்கிட்டு வரணும், இறங்கி ஏறணும், முட்டி வலிக்கும், நிறைய டைம் இறங்க முடியாது. நான் ஒரு நாள் ஒரு 12 அடுக்கு லிஃப்ட் இல்லாத ஒரு வீட்டுக்கு ப்ரே பண்ண போனேன். இங்கே வெளிநாட்டில் 12 அடுக்குங்க, 12 அடுக்கு. அங்கே போனால் 12வது அடுக்கில் ஒரு பாட்டி உட்காந்துருக்குது. அம்மா தாயா நீ எப்போ இப்படி வந்த? ஐயா நான் ஏறி 2-3 வருஷம் ஆகுதுயா மேலே. ஏமா கீழே? எனக்கு முட்டி வலிது, இறங்க மாட்டேன். இவ்வளோ நாள் மேலே இருக்கியா? ஆமாம் மேலே தான் இருக்கேன். பிள்ளைங்க கீழே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க சாப்பாடு மாத்திரை எல்லாம். அம்மா எப்படிம்மா? ஐயோ நம்மளால் இறங்க முடியாது. அப்போ ஏறிட்டேன், இப்போ முட்டி வலி. இங்கே தான் இருப்பீங்களா? இங்கே தான் இருப்பேன். லிஃப்டே இல்லை. எல்லோரும் தண்ணி தூக்கிட்டு போகிறாங்க, இறங்குறாங்க. ரொம்ப ஒரு புவரான ஒரு பில்டிங்,
ஓனோட் பில்டிங் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டினது, அதை ரிப்பேர் பண்ணி வாழறாங்க. வாழறதுக்கு இடம் இல்லை, சிவேஜ் சிஸ்டம்லாம் சரியில்லை, எப்படியோ மேக்கப் பண்ணி இருக்காங்க. இப்படிலாம் ஜனங்க வாழறாங்களான்னு தோணுச்சு. அந்த இடத்துல கர்த்தரை விட்டா வேறு வழியே இல்லைன்ற மாதிரி தான் மேல் வீட்டில் இருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு தனிமையின் அனுபவம், கைவிடப்பட்ட அனுபவம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எதுக்காக கூப்பிட்டார்களாம்? ஃபார் ரிவைவல். திருச்சபையினுடைய 10ஆம் ஆண்டு நிறைவிழாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் we are not going to fight for survival, we are going to fight for revival. ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜெபம் பண்ணுன்னு உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. ஐயா யாருக்கு உடம்பு சரியில்லை சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு எத்தனை பேர் ஏஞ்சிக்க போகிறீங்க? அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏஞ்சிங்க, நான் போகிறேன்றவங்க ஏஞ்சிங்க போதும். எனக்கு உடம்பு சரியில்லை வரக்கூடாது, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு ஜெபமே என்ன பண்ண வரக்கூடாது. நான் போகிறேன், என்ன அனுப்புங்க வயிறு வலிக்கிறவங்களுக்கு அப்படின்னு எத்தனை பேர் ஏஞ்சிக்க போகிறீங்க? எத்தனை பேர்? இன்னில எந்த டெக்ஸ்ட் மெசேஜும் வரக்கூடாது. எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை. ஏஞ்சவங்களாம் எதுக்கு ஏஞ்சிங்கன்னு பார்த்துட்டு ஏஞ்சிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு வரவே கூடாது. we are not struggling for survival, we are struggling for revival. சொல்லுங்க பார்க்கலாம். we are not struggling for survival, we are struggling for revival. நாங்கள் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் தான் இனிமேல் கேட்க போகிறேன். 2025ஆம் ஆண்டு நான் உங்களுக்கு என்ன பிரதர் ஹெல்ப் பண்ணணும் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவே போகிறதில்ல. கை அப்படி கர்த்தருக்கு நேரம் நீட்டுங்க, ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிடுங்க. ஏன்னா இப்படி காட்டினா மனுஷாக தாங்கையில் காட்டினா மாதிரி மேலே தூக்குங்க, கையை மேலே தூக்குங்க, அப்படியே காட்டுங்க. இப்படி பிரித்து காட்டுங்க. கர்த்தர் கையில் கேளுங்க, இ மேஜர் கொடுங்க, கர்த்தர் கையில் அப்படியே காட்டுங்க. ஹெல்ப் கேட்க போகிறீங்களா? மகனே நீ ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, எழுந்து நில்லு மகனே. யார் கையிலும் உதவி கேட்காத நிலையை நான் தருகிறேன், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். இமேஜர் கொடுங்க, பாருங்க. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார், சர்வருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறார், சர்வருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் தலைமையில கை வச்சு ப்ரே பண்ணுங்க. ஆண்டவருக்கு எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும். தலையை தட்டிக்கிட்டே ப்ரே பண்ணுங்க. ராதா லபா ராதா லபா ரபா. பலவீனமே மறைந்து போ, பலவீனப்படுத்துகிற சரீரமே ஓடி போ. சர்வவில்லாதவர்கள் போராடுங்கள். எழுப்புதலுக்காக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புதல். Let it happen so in Jesus name. Hallelujah. நாம் தயவு செய்து உட்காருவோம். மேல் மாடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஏகமாய் அமர்ந்திருக்கிறார்கள். Hallelujah. What is revival? எழுப்புதல் என்றால் என்ன? Turning to God. தேவன் பக்கம் திரும்புவதுதான் எழுப்புதல். கை அப்படி வச்சிங்க, இந்த ஜாவோட அப்படி வச்சிங்க, 2 கையை வச்சிங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே தூக்குங்க பார்க்கலாம். தலையை மேலே அழகாக டேர்ன் ஆகும். கழுத்து வலிக்கிறவங்களாம் அப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படியே கையோட திரும்பி கையோட கீழே இறக்கலாம் தேவைன்னா. ஆமாம், ஆனால் இப்போ நான் இறக்க சொல்ல மேலே வச்சிங்க. ஆமென். சீக்கிங் காட். நான் ஆண்டவரை பார்க்க போறேன். கையை கீழே வைங்க. அங்கே பார்த்தா தான் உதவி வரும், அங்கே பார்த்தா தான் உதவி வரும். மேலே பார்த்தா தான். உங்கள் ஆண்டவர் பரமேறி மேலே போயிருக்கிறார். இந்த 120 பேர் ஆயிட்டாங்களா இந்த 10 நாளில்? 11 பேர் தான் ஏறினதா சொல்லுது. கூட கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க, கூட கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க, கூட கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. 120 பேர் ஒன்றாய் கூடினார்கள்.
மேல் மாடியில். அன்னைக்கு 120 பேர் உட்கார்ற டெக்னாலஜியில் மெத்த கட்டினாங்களான்னு எனக்கு தெரியல. 2000 வருடத்துக்கு முன்பதாக 120 பேர் கூடியிருக்கிறார்கள். They were turning towards God. கர்த்தர் பக்கம் திரும்புகிறார்கள். ஆமென். ஆண்டவர் பக்கம் திரும்ப. மேலே பார்க்குறதுல ஒன்று இருக்குதுங்க. மேலே இருந்தால் ஆண்டவர் நமக்கு டவுன்லோட் பண்ணுவார். ஆமென். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர் தருவார் இல்லையா? தரப்போகிறார். அதுக்கு யார் மூளையை அதிகமாக யூஸ் பண்ணுவார்? அட்லீஸ்ட் கொடுக்குறத வாங்குறதுக்காக நம்ம கை நீட்டோம்ல, தலை மேலே கை வைங்க. மேல் வீட்டு அறையில் எனக்கு டவுன்லோடிங் சென்டர், மேல் வீட்டு அறை தான் எனக்கு டவுன்லோடிங் சென்டர். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற இடம் என் மேல் வீட்டு அறையில் நான் ஜெபிக்கிற ஜெபம். The prayer that I do in the upper room, நான் ஜெபிக்கிற ஜெபம் எழுப்புதலுக்காக என் தேவன் எனக்காக செய்து முடிக்கிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போய் தனியாக ப்ரே பண்ண போறீங்க மேலே? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் வீட்டு அறையில் அவர்களை கூட்டி கொண்டு போனார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். They are not going to turn to men. மேலே கீழே இருந்தாவது கடைக்கு போகணும்னு தோணும். மேலே ஏறிட்டாங்க, மேலேயே இருக்கிறார்கள். நான் சொன்ன அந்த 3 வருஷமாக ஒரு பாட்டி கீழே இறங்கலன்னு. நான் பார்க்க போனது ஒரு கிறிஸ்தவ வீடு தாங்க. ப்ரேயர் நடந்துச்சு. நாங்கள் ஒரு 5 பேர் ஒரே ஒரு ஸ்பீக்கரை தூக்கின்னு மேலே ஏறினோம். நான் ஒரு கீபோர்டு தூக்கின்னு மேலே ஏறினேன். என் கால்லாம் விட்டுருச்சு. அப்போ தான் அந்த பாட்டி கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுறீங்க? நான் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவரை துதிச்சுன்னுக்கிறேன். ஒண்டர்ஃபுல். பார்க்குறதுக்கு யாருமே இல்லைனா கூட உங்களை பார்க்க கர்த்தர் இருக்கிறார். பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லைனா கூட ஒரு வேலை இருக்குது, அது பேர் ப்ரேயர். ஆமென். மேல் வீட்டு அறையில் போய் ப்ரே பண்ணுறாங்க. அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் தெரில, எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் தெரில. ஊர் உலகமே அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கோம். தோடா அவங்க ஜீசஸ் இருக்கும்போது இந்த பேதுருவை கையில் பிடிக்க முடியாது. உட்காந்துருக்கான் பார் மேலே போய். இந்த யோவான் இருக்கானே அவர் மேலே சாஞ்சின்னு இருப்பான், விட்டு போயிட்டா இருப்பார். இன்றைக்கி வேலையும் போச்சு, கர்த்தரும் போச்சு, ஊழியமும் போச்சு என்று சொல்லுகிற நிலை வரும்போது ஜெபத்துக்கு போனாங்களாம். They were seeking God. Be a seeker of God. இன்னைக்கு செய்தியில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, நான் அதிகமாக தேட போகிறேன், என் ஆண்டவரை தேட போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் அதிகமாக என் ஆண்டவரை தேட போகிறேன். சொல்லுங்கள், நான் அதிகமாக என் ஆண்டவரை தேட போகிறேன். சொல்லுங்கள், அதிகமாக என் ஆண்டவரை நான் தேட போகிறேன். சொல்லுங்கள், நான் இன்னும் அதிகமாக என் ஆண்டவரை தேட போகிறேன். ப்ராப்ளம் அதிகமாகுது, ஆண்டவர் அதிகமாக தேடணும். பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போகும்போது கர்த்தரை தேட வேண்டும். உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும்போது கர்த்தரை தேட வேண்டும். உங்கள் பாவங்களை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் கர்த்தரை தேட வேண்டும். போராட்டம் அதிகமாக பெருகும் போது கர்த்தரை தேட வேண்டும். You need to seek God when the trials are becoming more and more and huger and huger. தானியேலை பற்றி படிக்கிறோம். அவருடைய 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். முன் செய்து வந்தபடியே, முன்னாடி செஞ்சபடியே மேல் வீட்டு அறைக்கு போயிட்டு he started praying. முன் செய்து வந்தபடியே, முன்னாடி செய்தது போலே அவன் ஜெபம் பண்ணினான். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதுதான் படிக்கிறோம். முன்பு செய்து வந்தபடியே அவன் மேல் வீட்டு அறையிலே போய் ஜெபித்தான் தன் தேவனுக்கு முன்பதாக. ஆர்டர்களை ப்ரே பண்ணுறாருங்க. என்ன ப்ராப்ளம்? பத்திரத்தில் கையெழுத்தாயிடுச்சு. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். தானியேல் இந்த ஊர்கார் கிடையாது. அவர் நம்ம எருசலேம் பட்டணத்து மனுஷன். டீனேஜ் பாயாக இருக்கும்போது 13 வரும்போது என்ன வரும்போதுங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் போது அவங்க நாடு கீழே விழுந்துருச்சு. யோயாக்கீன் என்று சொல்லுகிற ஒரு ராஜா, சிதேக்கியா என்று சொல்லுகிற ராஜா, அவங்களோட பீரியடில் அவங்க நாடு விழுந்துச்சு. மொத்தம் 3 ராஜாக்கள் காலத்தில் இருந்துச்சு. யோயாக்கீன், சிதேக்கியா. 20 வருஷமாக நேபுகாத்நேச்சார் படையெடுத்தான். பாபிலோன் ராஜா 3 முறை பெரும் படையெடுப்பு. எல்லாரையும் அடித்து காலி பண்ணால், வாலிபர்கள்லாம் அன்னகர்களாக்கி கூட்டு போயிட்டான். ஆம்பளைகளெல்லாம் அன்னகர்களாக்கி கூட்டி போயிட்டான். பெண் பிள்ளைகள் எல்லாம் தனக்கு 2ஆம் 3ஆம் திருமணம் செய்யும்படியாக இழுத்து கொண்டு போய்விட்டான். தேசத்தை பாழாக்கி விட்டான். அப்படி பிடிபட்டு போனவர் தான் தானியேல். சரியா? ப்ரேயர்லேயே ஜெயிச்சிட்டார். என்ன பண்ணார் நமக்கு தெரியும். ப்ரேயர்லேயே ஜெயிச்சார். ராஜா கண்ட கனவுக்கெல்லாம் பதில் சொன்னாரா? சொப்னத்துக்கு பதில் சொன்னார். அவர் மட்டும் இல்லை, கூட ஒரு டீம் வச்சுருந்தார். 3 பேர், சாத்ராக், மேஷாக், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஜெபித்தாங்களா? வெற்றி பெற்றாங்க.
ஆனால் இன்றைக்கி தானியலுக்கு 100 வயசு ஆகிருக்கு இந்த விஷயம் படிக்கும்போது. எத்தனை வயசு ஆகுதுங்க? எத்தனை வயசு ஆகுது? எத்தனை வருஷம் ஆகுது? 100 வயசு கிட்ட மட்டும் இல்லை, ராஜ்யமும் மாறிடுச்சு. ஹீ இஸ் அன் ரிட்டையர்டு பர்சன். இப்போ ரிட்டையர் ஆனவர் இவர். ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸை வந்து பகுதி நேரமாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சேலரி கொடுப்பாங்க. ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆமாம், வந்து சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன அலவன்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பீரியட். ஹீ இஸ் அ ரிட்டையர்டு பர்சன். என்ன ஆச்சுனாங்க, உலகத்தினுடைய ஜாம்பவானாக இருந்த பாபிலோன் ராஜ்யம் காலத்தில் தான் இவர் பிரைம் மினிஸ்டர். இவர் சொல்கிறத கேட்டு நேபுகாத்நேச்சார் வாழ்ந்தார். ஆனால் நேபுகாத்நேச்சாரோட புள்ள சரியில்லை, பேரன் சரியில்லை. இவரை ரிட்டையர் பண்ணிட்டு அவன் இஷ்டத்துக்கு வாழறானுங்க. எந்த அளவுக்கு பாவம் பண்ணானுங்கன்னா, ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுகளெல்லாம் வென்று கொண்டு போய் குடிக்க ஆரம்பித்தாங்க. பெரிய பிரச்சனை வந்துச்சு. பெல்சாத்சார்ன்ற ஒரு ராஜா இருக்கும்போது தான் இது நடந்துச்சு. ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் ஒரு விரல் வந்து எழுதிச்சு, உன் ராஜ்யம் இன்றைக்கி அவுட்டுன்னு வந்துருச்சு. ரைட்டா? அன்னைக்கு நைட்டு இந்த பாபிலோன் நாடு தான் இன்னைய ஈராக்குக்கு மெயினாக ஓடுற நதி வந்து ஐபிராத்து நதி. மறக்காதீங்க, யூஃப்ரிட்டஸ் ரிவர். ஐபிராத்து நதி சும்மா நதியில் ஏதேன் தோட்டத்துலேருந்து போகிறதா பைபிள் சொல்லியிருக்குது. அங்கேருந்து வருது ஐபிராத்து நதி, ஆதியாகம்ல இருக்குது. இந்த ஐபிராத்து நதி ஓடுது ஈராக்குள்ளே. அப்போ அது பேர் பாபிலோன். இன்றைக்கி தான் ஈராக். இந்த பாபிலோனுக்குள்ளே யாருமே படையெடுத்து வர முடியாது. குறிப்பாக அரண்மனை கிட்ட சுற்றி நதி ஓடுது. அவங்க ஒயரை கட்டிட்டாங்க. மேதிய பெர்சிய ராஜாக்கள், கோரேஸ் மன்னன், தரியு ராஜா, இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஐபிராத்து நதியே கால்வாய் வெட்டி திசை திருப்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு மொத்த தண்ணியும் வடிஞ்சு அரண்மனை சுற்றி தண்ணி இல்லைன்னு இந்த ராஜாவோட பேரனுக்கு தெரியாது. பெல்சாத்சார் நேபுகாத்நேச்சார் இறந்துட்டான், பேரை ரூல் பண்ணுகிறான். தானியேல் இறக்கலை, 100 வயசுக்கு மேலே இருக்கிறாரு. ராஜ்யமே காலிங்க. கத்தி இன்றி ரத்தம் இன்றி ராஜாவை மட்டும் சாகடிச்சிட்டு தரியு ராஜாவாயிட்டார். யார் ராஜாவாயிட்டார்? ராஜாவாயிட்ட பிறகு பொதுமக்களை சாவடிக்க மாட்டாங்க, ஆனால் அஃபிஷியல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொன்றுவாங்க. ஏன்னா அவன் யாருக்கு தான் நன்றியாக இருப்பான். அவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க. ஒருத்தரை மட்டும் கொல்ல. அவர் பேர் தான் தானியேல். ஹல்லேலூயா. தானியேல் வாஸ் ஸ்டில் கண்டினியூங் டு பி த பிரைம் மினிஸ்டர். தானியேலே, உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ நல்லவன் என்று சொல்லி யாரை உயிரோட வச்சுக்கிறாங்க அந்த காலம். ஓகே, இப்போ ஃபுல்லாக மாறிடுச்சு, எம்பையர் மாறிடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் மாறிடுச்சு. தானியேல் காலத்து ஆளுங்களாம் இறந்துட்டாங்க, இவரே வயசாகி போயிருக்கார். அந்த நேரத்தில் புதுசாக இன்னொரு சட்டம் வருது. ராஜாவை தான், தரியு ராஜாவை தான் கடவுளாக வணங்கணும்னு ஒரு சட்டம் போட்டான். ஆனால் தானியேல் என்ன பண்ண மாட்டார்? கிங் டேரியஸ், பவர்ஃபுல் கிங் டேரியஸோட சிலை வந்துருச்சு, கிங் டேரியஸோட ஃபோட்டோ வந்துருச்சு, எல்லாரும் அவனை தான் வணங்க வேண்டும் என்கிற நிலை வரும்போது 100 வயதான தானியேல், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட பேச்சு, அவருடைய திறமை ராஜாவுக்கே தெரியும். ஹையஸ்ட் அஃபீஷியல் தானியேல் வணங்க போகிறதில்ல, முன்பு செய்து வந்தபடியே மேல் வீட்டில் ஏறி ஜெபிக்க போகிறான். ஹல்லேலூயா. முன்பு செய்தது வந்ததை பண்ணலாமா? வேறு எதனா புதுசாக செய்யலாமா? முன்புனா பண்ணீங்க, எவ்வளோ ஜெபிச்சிங்க, எவ்வளோ ஆண்டருக்காக இருந்தீங்க. உலகம் ஏன் அவ்வளோ வஞ்சிக்குது? நம்ம ஏன் உலகத்துக்கு பின்னாடி அப்படி ஓடுறோம்? உலகம் நமக்கு எதனா நல்ல பேர் கொடுத்துச்சா? எவ்வளோ அவமானங்களை கொடுத்தது தானியேலுக்கு தெரியும். பாபிலோன் மன்னன் காலத்தில் என்ன செய்தனோ அதே தான் தரியு காலத்தில் செய்வேன், 100 வயதிலும் அதை செய்வேன் என்று முன்பு செய்து வந்தபடியே ஜெபிக்கிறான். ஒரே மனுஷன். இந்த சீஷர்களாவது 120 பேர். தானியேல் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு மனுஷன் போய் ஜெபம் பண்ணாலே போதும், எழுப்புதல் உண்டாகும். எத்தனை பேர் ஜெபிக்க ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரிவைவல் இஸ் டு சீக் காட். எழுப்புதல் என்பது தேவனை பார்ப்பது. தலையை போய் வச்சுக்க மகள் ஆண்டவர் இருக்கிறாரா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. அப்பா, நான் உங்கள் கையில் உதவி கேட்குறேன். லார்ட், ஐ எம் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் யூ. உங்களிடத்தில் ஒத்தாசை கேட்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். தானியேல் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். தானியேல் தோக்குற மாதிரி வந்துச்சு. தூக்கி சிங்ககபியில் போகிற அளவுக்கு சட்டம் ஏற்றிட்டாங்க. ராஜா வணங்காதவர்களை எடுத்து எங்கே போடணும்? ராஜாவுக்கு தெரியும், எல்லாரும் வணங்குவாங்கப்பா, போட்டுக்கிட்டு போப்பா சட்டத்தை, எல்லாரும் என்ன வணங்குவாங்க ராஜா சொல்கிறாரு. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணல, வணங்கலை. தூக்கி எங்கே போட்டாங்க? சிங்ககபியில். அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். சிங்கங்களின் வாயை கட்டினார் அப்படின்னு தானியேல் சொல்கிறார்.
தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தரியு ராஜா ஓடி வருகிறான். தானியேலே, நான் தான் தெரியாமல் சட்டம் போட்டேன், உன்னை தூக்கி உள்ளே போட்டான். நீ ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேல் உயிராக இருந்தாரா? உயிராக இருந்தாரா? கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. உயிராக இருந்தாரா? சொல்லுங்கள். உயிராக இருந்தாரா? சொல்லுங்கள். கைத்தட்டி சொல்லுங்கப்பா. சின்ன பிள்ளைங்க கைத்தட்டுங்க. உயிராக இருந்தாரா? நல்லா தட்டுத்தாங்க, நல்லா தட்டுத்தாங்க. நானும் உயிராக இருப்பேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள். நானும் உயிராக இருப்பேன், நானும் உயிராக இருப்பேன். சொல்லுங்கள். சிங்கங்களே, உன் வாயை கர்த்தர் கட்டுவார். அந்த கிருமியின் வாயை கர்த்தர் கட்டுவார். ஆமென் சொல்லுங்கள். அந்த கேன்சரோட வாயை கட்டுவார். ஆமென் சொல்லுங்கள். அந்த சாத்தானின் கோட்டைகளின் வாயை ஆண்டவர் கட்டுவார். அந்த இன்ஃபெக்ஷனுடைய வாயை கட்டுவார். சொல்லுங்கள். கொரோனாவே உன் வாயை கட்டுவார். நீ எந்த கிருமியாக இருந்தாலும் உன் வாயை என் கர்த்தர் கட்டுவார். எழுப்புதல் உண்டு. ஹல்லேலூயா. வருகிறான். மேல் வீட்டறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறான். மனிதன் பக்கம் பார்க்காதவன் கர்த்தர் பக்கம் பார்க்கிறான். கர்த்தர் பக்கம் பார்க்காதவன் மனிதர்களையே பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வண்டர்ஃபுல். எழுப்புதல் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். 2010ஆம் ஆண்டு முடிந்து 11ஆம் ஆண்டின் 2ஆம் நாளிலே கால் வைத்திருக்கிறோம். நாம் இனி சர்வைவலுக்காக போராடுகிற கூட்டம் அல்ல, ரிவைவலுக்காக. உங்களுக்காக யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. இனிமேல் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு குரூப்பில் போடுறாங்களோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு வயிறு வலினா அதுக்கு ஜெபம் பண்ணாதீங்க. இயேசுவின் ரத்தம் சொல்லி தடவிட்டு யாருக்கு வயிறு வலியோ கேட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ண போங்க. இன்றையிலேருந்து நீங்கள் மற்றவர்களுக்காக போராட போகிறீர்கள். மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்துக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறீர்கள். மற்றவர்களுக்கு வேலை வாங்கி தரப்போகிறீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். எழுப்புதல் கர்த்தரை பார்க்கும்போது வருகிறது. இரண்டாவது எழுப்புதல் எப்படி வருகிறதா? பை ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே எழுப்புதல் வரும். இன்றைக்கு மாமிசத்தில் பலவீனப்பட்ட ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் மாமிசத்தை நம்பவில்லை, பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறேன். வசனம் சொல்கிறது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். இயேசு சொன்னார், ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. மாமிசமானது 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 இட் இஸ் ஃபேக், இட் இஸ் வேனிட்டின்னு படைத்தவரே சொல்லிட்டாருங்க. என்ன சொல்லிட்டாரு? யார் சொல்லிட்டாரு? படைத்தவரே சொல்லிட்டார். ஜீசஸ் சொல்லிட்டார், ஒன்றுக்கும் உதவாது என்று. ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கும். ஸ்பிரிட் குயிக்கன்ஸ், ஃப்ளஷ் ப்ராஃபிட்ஸ் நத்திங் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம பரிசுத்தாளோட உதவியோட போக போகிறோம். நம்ம சபையோட வாக்குத்தத்தத்தில், கிராண்ட் மதர் சர்ச்சோட வாக்குத்தத்தனது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தராகிய தலைமைக்கு வச்சு, தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் ஒழுங்கீனமான ஒரு மனுஷனையோ ஒழுங்கீனமான ஒரு இடத்தையோ ஒழுங்குபடுத்த, சுத்தப்படுத்த, சீர்படுத்த போராடி இருக்கீங்க? அவன் கை தூங்க பார்க்கலாம். அப்போ ஒருத்தர் தான் தூக்குறீங்க, 2 பேர் தான் தூக்குறீங்க. நான் சொல்கிறது புரியலையா? ஒரு வீடுக்கு போனீங்க, வெறும் குப்பையாக இருக்குது, எல்லாத்தையும் பெருக்கி அள்ளி கழுவி இல்லை எல்லாத்தையும் மாப்லாம் போட்டு பார்த்தா நைட்டு எலி வந்து என்ன பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி யாரெல்லாம் போராடிக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். இப்போயாவது 1-2 கை தூக்கணும்னு பார்க்குறேன். அவ்வளோதானா? அப்போ மீதி பேர்லாம் இருக்கிறதுலே செட்டில் ஆகிட்டிங்களா? ஒழுங்கினமான இடத்த எத்தனை பேர் சீர்படுத்த முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லை, உங்கள் வீட்டு பக்கம் போகும்போது மழை பெஞ்சு தண்ணி இருக்குது, 4 கல் எடுத்து போட்டு போயிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ப்ராசஸில் எத்தனை முறை ஜெயிச்சிருக்கோம், எத்தனை முறை தோற்றுருக்கோம்? நீங்கள் கல் போட்டு போனீங்க, இன்னொருத்த அந்த கல்லை எடுத்துன்னு போய் வீடு கட்டு தானே என்ன பண்ணியிருப்பீங்க? இன்னொருத்த அந்த கல்லை உடச்சிட்டு போட்டு தானே என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை, நம்ம 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 ஒழுக்கத்துக்கு நேராக ஒர்க் பண்ணும்போது சிலர் கேயோஸ்க்கு நேராக ஒர்க் பண்ணுவாங்க. யூ ஒர்க் ஃபார் ஆர்டர், தே ஒர்க் ஃபார் கேயோஸ். மறந்துடாதீங்க, இந்த பூமி வந்து கேயோஸாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கேயோஸாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள், நான் மெசேஜ் கொடுக்குறேன். மைக் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். மைக்கு நம்ம பேண்ட்ரியில் உள்ள கடாயில் இருந்தால் என்ன ஆகும்? குழம்பு கரண்டி இங்கே கையில் இருந்தால் என்ன ஆகும்? சும்மா ஒரே ஒரு கேயோஸ் தான். குழம்பு கரண்டி இங்கே இருக்குது, மைக் எங்கே இருக்குது? எப்படி இருக்கும்? மொபைல் ஃபோன் பாத்ரூம்லேயும் மக்கு உங்கள் டேபிள் மேலேயும் தான் என்ன ஆகும்?
கேயோஸ் பயங்கரமானது. கேயோஸ்ன்றது ரொம்ப மோசமானது. ரைட்டா? ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இதெல்லாம் சீர்படுத்தக்கூடிய பவர் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு மட்டும்தாங்க தான். அதனால் யாராவது ஒழுங்கினத்தை ஒழுக்கமாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, அது மனுஷால மாற்றினாலும் சரி, இடத்த மாற்றினாலும் சரி, யூ நீட் ஹோலி ஸ்பிரிட். அப்போ தான் எழுப்புதல் வரும். நான் சொல்லங்க, பைபிள் சொல்லுது. ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு வர்ஸே தான், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும். உங்கள் வீடு இல்லை, அந்த ஒரு சின்ன டேபிளை தேய்ச்சிட்டு கிடந்தீங்களே அது இல்லை. உங்கள் கிச்சன் ரூமை மாப் போட்டிங்களா அது இல்லை. மொத்த பூமியும் ஒழுங்கினமாக இருந்தது. எப்படி இருந்துச்சா? மொத்த 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 பூமியும். நீங்கள் உட்காந்துக்கிற சேரு கீழே ஒரு ஏரிமலை இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஐயோ வேற இடம் போயிடுவீங்க. இப்படி ஒழுங்கினமாக இருந்தது, ஆழமாக இருந்தது. சொல்லுங்கள், பூமி எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? ஆழமாக இருந்தது. ஜலத்தின் மேல் இருள் இருந்தது. சொல்லுங்கள், என்ன இருந்தது? இருள் இருந்தது. ஆழமாக இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஆழமாக இருந்துச்சு. எத்தனை வரைக்கும் ஆழத்தில் போய் இருட்டில் போய் வாழணும்னு ஆசை? கற்பாம்பூச்சி தான் அதை பண்ணுது, எலி தான் அது பண்ணுது, பாம்பு கூட அது பண்ணாதான், செத்து போயிடுமா. அது கூட கொஞ்சம் லைட்டாக வெளிச்சத்தில் வர போக தான். போகலாமா? ஆதியாகமம் 1:1 எடுத்துக்கலாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் போதும். ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? வாட் டஸ் இட் மீன்? ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, உள்ள என்ன இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியாது. நைட்டில் கிணத்தை போய் பாருங்கள், ஆழமாக இருக்கா? உள்ளே இருக்கிறது தெரில. ஏன்னா என்ன இருக்குது? இருள் இருக்குது. எத்தனை பேருக்கு இருட்டு பிடிக்கும்? ஒரு ஆளுக்கும் பிடிக்காதுல்ல, பிடிக்காதுல்ல. அதனால் என்ன பண்ணுறோம்? லைட்டு போடுறோம். எங்கே இருக்குது இந்த லைட்டு? இதோ இருக்குது இந்த பூமியில். கண்ணை மூடு பாருங்கள், லைட்டு தெரிதானே. ப்ளீஸ் யாருன்னா கண்ணை மூடுங்க. ஏதாவது ஒரு டார்ச் இருந்தால் கண்ணுக்குள்ளே லைட் அடிங்க. இப்போ கண்ணை திறந்துங்க. கண்ணை திறந்தால் தான் பூமி ஹெல்ப்புக்கு வரும். கண்ணை மூடின பிறகு பூமி ஹெல்ப் பண்ணாது. புரிஞ்சுங்க. கண்ணை திரும்பி மூடும் போதெல்லாம் நமக்கு பயம் வரும். ஐயோ கண்ணை மூடினோம்னா எதுவுமே தெரியலையே. புரியுதுங்களா? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஏதாவது ஹெல்ப் இருக்கா? ஏதாவது தெரியுதா? ஏதாவது நம்பிக்கை இருக்கா? கண்ணை திறந்துங்க. இப்போ கண்ணை மூடுகிற நேரத்தில் தான் பெரிய வெளிச்சத்தை காண்போம். அதுதான் இயேசு. இயேசுவை விட்டு போயிடாதீங்க, இயேசுவை விட்டுட்டு போகாதீங்க. இந்த பூமியே இருளில் இருந்தது, இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறார். பாருங்கள், வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். எப்படி அசைவாடி கொண்டிருந்தார்? இப்போ பார்க்கணும். எத்தனை பேர் இருட்டு கண்டா பயப்படுவீங்க? இருட்டுக்குள்ளே உழுற மாதிரிலாம் கனவு கண்டிருக்கீங்க? ரைட்டா? அந்த நேரத்தில் இருட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போகக்கூடாது. கனவுல சொல்லணும், நாங்களாம் இருட்டுக்குள்ளே போகிற ஆள் இல்லை, இருட்டு மேலே பரிசுத்தாவினுடைய கையை பிடிச்சிட்டு நாங்கள் அசைவாடுறவங்க. நான் ஏன்டா உள்ளே வர்றது? வரவே மாட்டேன். இருளுக்குள்ளே போகிற வேலை நமது இல்லை. இருளில் வெளிச்சத்தை கொடுக்கிற பரிசுத்தாவினர் நம்மோடு கொடுக்குறார். அது வாழ்க்கை என்ற இருளாக இருக்கலாம், வருங்காலத்தை பற்றின பயமாக இருக்கலாம், மாந்திரிக தாந்திரிக கட்டுக்களாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், பில்லி சூனியமாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஜெயம் கொடுக்கும்படி பரிசுத்தாவினர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியினுடைய ஒழுங்கினத்தையே பரிசுத்தாவினர் மாற்றினாரா? பாருங்க, தேவாவியானவர் ஜலத்தின் மேல். இப்போ நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க? யோவான் 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பதினால். பரிசுத்தாவினர் எங்கே இருக்கிறாரு? என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கார். சொல்லுங்கள், என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே. மறக்கூடாது. பரிசுத்தாவியானவர் என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கார். சொல்லு சாமி. பரிசுத்தாவியானவர் என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கார். என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கார். என் கூட இருக்காரு, எனக்குள்ளே இருக்கார். என் கூட இருக்காரு, எனக்குள்ளே இருக்கார். சொல்லுங்கள், என் கூட இருக்காரு, எனக்குள்ளே இருக்கார். பரிசுத்தாவியானவர் என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கார். இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் நம்ம கூடயும் இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. கூட இல்லைனாலும் பிரச்சனை, உள்ளே இல்லைனாலும் பிரச்சனை. எது? ஆக்சிஜன். அதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர். அப்படி தான் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஃபர்ஸ்ட் வார்த்தையே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். படிங்க அந்த 3rd verse. தேவன் வெளிச்சம்
பார்த்தீங்களா? வெளிச்சம் உண்டாக கடவுள். வண்டர்ஃபுல். இதாங்க எழுப்புதல். நீங்களும் நானும் ப்ரே பண்ணும்போது எங்கெல்லாம் ஒழுங்கினம் இருக்கோ அந்த ஒழுங்கினத்தை மாற்றி கர்த்தர் வெளிச்சம் காட்டி நம்மை சீர்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் டார்ச் அடித்து பார்த்தாராம். பார்த்தா எப்படி இருக்கான்? 6ஆம் வசனம் என்ன இருக்கான்? ஜலம் இருக்கான். என்ன இருக்கு? பூமி மேலே டார்ச் அடித்து பார்த்தா என்ன இருக்கு? ஜலம் இருக்குது. வெறும் தண்ணி தான் இருக்குது. ஐயோ, இந்த தண்ணியில் போய் ஆதாம் புள்ளைய படைச்சி போட்டானா அவன் மீன் கிடையாது, அவன் மனுஷனாச்சு. அவனுக்கு ஃபின்ஸ்லாம் இல்லையே, அவனுக்கு கில்ஸ் இல்லையே, அவனுக்கு லங்ஸு தானே இருக்குது. அவனை நான் மண்ணில் தானே படைக்க போகிறேன்னு இனிமேல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார் வெளிச்சம் வந்த பிறகு. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒளியாய் வருகிறார். நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உண்மையில் பலருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. விடாமல் போனீங்கன்னா சாத்தான் நம்மளை தூக்கிட்டு போயிடுவான், நம்மை அழிச்சிடுவான். திருச்சபையே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். ஆனால் சாத்தான் சொல்லுவான், நீ தான் ராஜா, நீ தான் ராணின்னு சொல்லுவான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். 2025ஆம் ஆண்டு இது எழுப்புதலின் ஆண்டு. கர்த்தர் உங்களுக்கு எழுப்புதல் தருகிறார். இப்போ ஆண்டவரை பாருங்கன்னு சொன்ன அதே தேவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யூ நீட் டு பி soaked in the with Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பது தான் நம்முடையதாய் இருக்கிறது. ஆமென். ஸ்பிரிட் ஆஃப் காட். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். தலைமையில் கை சொல்லுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஜுரமே வெளியே போ. சொல்லுங்க, ஜுரமே வெளியே போ. வியாதியே வெளியே போ. வயிறு வலியே வெளியே போ. தலைவலியே வெளியே போ. பாவமே வெளியே போ. பிசாசே வெளியே போ. கடனே வெளியே போ. சாத்தானே வெளியே போ. பயமே வெளியே போ. ஐயா சொல்லுங்க, மாந்திரிக தாந்திரிக கட்டு வெளியே போ. பயமே வெளியே போ. வியாதியே வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால போ. ஆமென். உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேசுவீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துடும் அப்படின்ட்டாருன்னு வைங்களேன், எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேசுவீங்க? ரைட்டா? அப்படி நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறது சொல்லணும். இப்போ சொல்லாமா? நீங்கள் சொன்னால் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ சொல்லாமா? கர்த்தராகிய இப்போ சொல்கிறது நடக்க போகுது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதனால் கடனே சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. அவ்வளோதானா? நடக்க போதே சொல்லுங்க. ஐயா சொல்ல பார். வெளியே கடனே வெளியே போ. நுரையீரலில் கை வைங்க. சளியே போடுங்க. சொல்லுங்க, சளியே வெளியே போ. வயிற்றுல கை வச்சு வயிறு வலியே சொல்லுங்க வெளியே. முதுகு வலியே வெளியே போ. ஜுரமே வெளியே போ. கேன்சரே, சுகர் வியாதியே, கிட்னி வியாதியே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நீங்கள் சொல்லுவது நடக்கும். Be soaked with the presence of God. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. முதல்ல எழுப்புதல் வேண்டும் என்றால் தேவனை பார்க்க வேண்டும். இரண்டாவது எழுப்புதல் வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். மூன்றாவது எழுப்புதல் வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம் வேண்டும். பைபிள் வசனம் மட்டும் படிக்கும்போது நான் சத்தமாக படிப்பேன். மீதி எதனா படிக்கும்போது அது அப்புறம் அப்படி படிப்பேன். வசனத்தை மட்டும் படிக்கும்போது எப்படி படிப்பேன்? சத்தமாக படிப்பேன். எத்தனை பேர் வசனத்தை மட்டும் சத்தமாக படிக்க போகிறீங்க? நியூஸ் பேப்பர் படிங்க, எதனா ஆர்டிக்கல் படிங்க, மீதியெல்லாம் மௌனமாக படிக்கலாம். வசனத்தை மட்டும் எப்படி படிக்கணும்? இப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா? ஒரு ராஜா இருந்தார், யோசியா ராஜா. அந்த ராஜா 8 வயசில் நம்ம ராஜாவாக இருக்கார். நம்ம அந்த வசனத்துக்கு போயிடலாம் பாருங்கள். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். அவர் எப்படி பைபிள் படிக்க வச்சிருக்காரு, கேட்டிருக்காரு என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள், கிங் ஜோசியா 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அவருக்கு ஆலயம் அவருக்கு வந்து ஆலயத்தை க்ளீன் பண்ணும்போது பைபிள் கிடச்சிருக்குங்க. அந்த பைபிளோட ஒரு பிரதி கிடச்சிருக்கு. அது எப்படி படிக்கிற பாருங்க. 2 ராஜாக்கள் 22:5 படிங்கப்பா. அதை கொடுத்து சரி 8ஆம் வசனம் படிங்கப்பா. அப்பொழுது
ஆசாரனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவனதை சத்தமாக அவனதை எழுத்து கூட்ட தெரிஞ்சா கூட பைபிள் வாசிக்கணும். இப்போ கையில் பைபிள் எடுத்துங்க பார்க்கலாம். இல்லை நிறைய பேர் கொண்டு வரல, டிவியில் போடுப்பா. எந்த வசனத்தை படிக்கலாம்? 8 படிக்கலாமா? 2 ராஜாக்கள் 22 8 போட்டாரா? ரெடி ஆயிடுச்சா? படிக்கலாமா? 1 2 3 கோ எல்லாரும். அப்பொழுது பிரதான ஆசாரனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். ஹல்லேலூயா! இதை வாசிச்சிங்கனாலே எழுப்புதல் வரும். ஆமென். எழுப்புதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு எனக்கு குளுக்கோஸ் ஏற்றுங்களேன், இல்லை ஒரு ஊசி போடுங்களேன், ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சாப்பாடு ஊட்டி விடுங்களேன்றார். இவர் எதுக்கு போராடுறாரு? ஆனால் பார்டரில் மிலிட்ரி பீப்புள் 10 பேரை கயிறில் கட்டி காப்பாற்றுறாரு. இதில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கலான்னு பார்க்குறீங்க? ஐயா அந்த ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்குதுயா, படுத்துன்னு ஒரு 2 ஸ்பூன் விட்டு கொஞ்சம் தூக்கி விடு, கொஞ்சம் உட்கார விடு. ஆனால் அதுக்கெலாம் காசு கொடுக்கணும் தெரியுமா? அவர் அங்கே இதில் எந்த இடத்துல இருக்க போகிறீங்க? ஐயா பாருங்கள், 70 வயசு தாண்டி 10 பேரை காப்பாற்றார். எத்தனை பேர் 10 பேரை காப்பாற்றுற இடத்துக்கு போகிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ரைட். கொஞ்சம் பேர் கை கட்டினுங்கிறத பார்த்தா நீ என்ன சொன்னாலும் கை தூக்க மாட்டேன்ற மாதிரி இருக்குது. இல்லைனா நான் ஹாஸ்பிட்டலில் போகிறேன்றீங்களோன்னு தெரில. எத்தனை பேர் 10 பேரை காப்பாற்றுற இடத்துக்கு வர போகிறீங்க? அது பேர் தான் ரிவைவல். பட்டுனுங்கிறாங்கள, அது பேர் தான் சர்வைவல். இந்த ரிவைவல் வேணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். சர்வைவல் வேணும்னா அவர் வானா. யாரோ ஒருத்தர் 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. எதுக்காக போராட போகிறீங்க? ஏஞ்சிட்டு நிற்குங்க. நான் போராட போகிறேன், நான் ஜெயிக்க போகிறேன். ஜெயிக்கிறதுக்கு கர்த்தரை பார்க்கணுன்னு படித்தோம், பரிசுத்த ஆவியானவர் நிரம்பணும்னு படித்தோம், பைபிள் படிக்கணும்னு படித்தோம். எத்தனை படிக்கணும்னு நினச்சோம்? பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கணும். வேதத்தை இல்லை நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பேன். சத்தமாக வேதத்தை வாசிப்பேன். நான் வேதத்தை அதிகமாக இன்னும் நிறைய வாசிப்பேன். உங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு வசனமாவது வாசிங்க. அலாரம் வச்சுங்க. ஏன்னா டைம் ஆண்டவர் காசு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு, அன்னன்னைக்கு கூட்டி கொடுக்குறாரு. நீ 100 வருஷம் வாழ்வேன்னு ஒன்றும் சொல்ல, நமக்கு இன்றைக்கி டைம் கொடுத்துக்கிறாரு. இப்போ 10:30 மணிக்கு உயிராக இருக்கக்கூடிய கிருபையை கொடுத்துக்கிறாரு. நம்ம உயிரெலாம் 1 நிமிஷத்தில் போவோம். எப்படி போவோம்? ஒரு கொசு அடிக்கிறீங்க, அடிச்சிட்டிங்க, உயிராக தான் போயிடுச்சா? அதுக்கு இருக்குது ஜீவன். அதே தான்ப்பா நமக்கும் இருக்குது. பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அதுக்கு இருக்குது பாரு அந்த ஜீவன். அதே தான் நமக்கும் இருக்குது. ஒரு புல்லுக்காது, ஒரு மரத்துக்காது, ஒரு செடிக்காது ஒரு வாய்ப்பு இருக்குது. புல்லை ஒருத்தர் பிடுங்கிட்டார், இன்னொருத்தர் போய் நட்டார். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. உயிர் போனால் போனது தான். இப்போ நாம் ஆவியின்படி வாழ வேண்டும் என்றால் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். எழுப்புதலுக்கு 3 விஷயம் பண்ணோன்னு சொன்னேன். சீக் காட். மேல் வீட்டு அறையில் போய் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அப்பர் ரூம் ரிவைவல். 2வதாக பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். 3வதாக ஆண்டவருடைய வார்த்தை வேண்டும். ஜெபிப்பதினால் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறந்துடாதீங்க, 1906ஆம் ஆண்டு கலிஃபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு ஆப்பிரிக்கா அமெரிக்கர் வில்லியம் சீமோர் என்று சொல்லுகிற ஒருத்தரும், ஆமென், ஜெனி மோர் என்று சொல்லுகிற ஒரு சிஸ்டரும், இன்னொரு சகோதரரும், 3 பேர் கூடி ஒரு தெருவிலே, ஒரு வீட்டிலே, வாடகை வீட்டிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆமென். வில்லியம் சீமோர், ஜெனி மோர், இந்த 3 பேர், இன்னொருத்தரும் 3 பேர் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த 3 பேர் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது வேலை இல்லை. வில்லியம் சீமோர் அவர் ஆப்பிரிக்க அமெரிக்கர், அப்பனா கருப்பான அமெரிக்கன். ஒரு கண்ணு கூட ஐயாவுக்கு தெரியாது, ஒரு கண்ணு தான். வேலை இல்லாததுனால
ஜெபித்து 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 ஆமேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைபிள் படித்து 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 12 மணி நேரத்துக்கு மேலே பைபிள் படித்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். அப்படி பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது திடீரென ஒரு நாள் 1906ஆம் வருஷம் பைபிளை திறந்து அப்போஸ்தலர் 2:1 படித்தாராம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோதான். அவருக்கு ஒன்றும் நடக்கலை. அவருக்கு எதிர அமர்ந்திருந்த அந்த ஜெனிமோர் பயங்கரமாக கர்த்தரால் நிரப்பப்பட்டாங்க. ஒருத்தர் வந்தார், அவரும் ஆண்டவரால் பயங்கரமாக நிரப்பப்பட்டார். இந்த ஜெனிமோர் ஒரு 6 அடி உயரம் மேலே அப்படியே எகிரி கீழே விழுந்தாங்க. அவன் விழுந்து அவ்வளோதான் 3 மணி நேரம் ஏஞ்சிக்கல. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ப்ரேயர் பண்ண 2 பேர் விழுந்துட்டாங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த அம்மா 6 மணி நேரம் கழித்து எழுந்து பியானோவில் போய் நின்று வாசிக்குது. அந்த வாடகை வீட்டில் பியானோ இருக்குது. இது வரைக்கும் பியானோ தொடாத அம்மா வாசிக்குது. அந்த விழுந்த மனுஷன் எழுந்து ப்ரேயர் பண்ணுறான். அன்னையிலேருந்து அந்த வீட்டில் ஏற்பட்ட எழுப்புதல் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல்னு, அந்த தெரு ஃபுல்லாக ரிவைவல். செத்து போனவங்களை அந்த தெருவில் கூட்டின்னு வந்தால் கூட ஏஞ்சிட்டாங்களாம். ஃபயர் இன்ஜின் பல முறை வந்து இந்த பில்டிங் எரியுதுன்னாங்களாம். இல்லை சார் எரியல, அது இதான் எழுப்புதல். எதுக்காக போராடினுங்கிறீங்க? கையில் காசு இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், ஒன்றுமே இல்லாத போது வில்லியம் சீமோர் எழுப்புதல் தருவார்னா, எழுப்புதலை பெற்று தருவார்னா, இன்றைக்கி உலகெங்கும் உள்ள எல்லா பெந்தைகோஸ்தே சபைகளும் அங்கேருந்து எழும்பினது தான். நீங்கள் பெந்தைகோஸ்தே இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து வந்தது தான்? உலகெங்கும் இருந்து போனாங்க. அந்த அக்கினி அழியவில்லை, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் என்னை எழுப்புதலுக்கு அர்ப்பணிக்கிறேன். உப்பு குடும்பங்களே, சும்மா இன்னையிலேருந்து சர்வைவலுக்கு இல்லை. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன சாப்பிடுவேன், நான் என்ன தூங்குவேன், நான் எப்படி இருப்பேன், இல்லை. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உன் மூலமாய் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் நான் எனக்காக போராடுறவன் அல்ல, எழுப்புதலுக்காக போராடுறேன். கைகள் அப்படியே உயர்த்தி கத்தங்களை ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓ ரீதா நபா ராதா லபா ராதா லபோ ஷே ரே 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 ரே. கண்ணை மூடிங்க, கண்ணை திறக்காதீங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ரே ரகதர பதர பரிதர பாதர புதர பெதர பெர தெர பெர தெர பெ ஷே ரே 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 ரே. ஓரி ரே 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 பெர 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 பெ. அந்நிய பாஷை பேசுங்க மகளே, பேசு. ரீதா நா கா தா நா பா தா லா கா. விடாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. இது மாம்சத்துல நடக்கிற விஷயம் இல்ல. ஐயா உடம்பு ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணாது. உங்க ஆவி பலப்படட்டும். Let the spirit be revived, let the spirit quicken. அன்னை பாஷை பேசு மகனே மகளே. இன்னைக்கு கர்த்தரை விட்டு கொடு. இருள் மேற்கொள்ள கூடாது, ஒளி மேற்கொள்ள வேண்டும். Let faith arise, let there be revival. கர்த்தர் மகளே, உன்னை அழைத்தது எழுப்புதலுக்கு அல்லவா, உன்னை அழைத்தது தனக்கல்லவா. உலகம் உனக்கு என்ன சதம், உலகம் என்ன கொடுக்கும்? இன்னும் அதிக காயங்களோடு தான் வருவாய், இன்னும் அதிக துக்கத்தோடு தான் வருவாய். எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். இன்னைக்கு கர்த்தருக்கு விட்டு கொடுப்போமா? எங்கள் தேவனாகிய கர்த்தரே, கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்தளிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மீது பெந்தேகோஸ்தேவின் அனுபவத்தை நீர் தாரும் அப்பா. பின்மாறி ஆவியை ஊற்றுங்கப்பா. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிடுங்க. நாங்கள் புறப்பட்டு போய் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட சித்தமாய் இருக்கிறோம் அப்பா. Lord send us, Lord send us. எங்களை அனுப்புங்கப்பா. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்பும்
அதிகார நாவுகள் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. நிரப்புவே, நிரப்புவே, நிரப்பியே அனுப்புவே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். என்ன நிரப்புங்கப்பா. Lord, fill me with your Holy Spirit. Fill me with your Holy Spirit. நிரப்புவே, நிரப்புவே, நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, நிரப்புவே, நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. ஓ ஷதரபலதி ஆந்தனர வாக்கரபல வதரபலவா. ஓ ரிபாஷ பரபலதி ஆந்தனர வாக்கரபல வதரபா. ஓ ரிபலபரபலதி ஆந்தனர வாக்கரபல வதரபா. ஓ ரிவி 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 ஷபரபலதி ஆந்தனர வாக்கரபல வதரயா. ஓ ரிபலதி ஆந்தனர வாஷபரபல ஆங்கரபலவா. ஓ உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. Thank you Jesus. என்ன அனுப்புங்கப்பா. எழுப்புதல், எழுப்புதல் 3 வகையில் வரும். ஆண்டவரை பார்த்தா மேல் மாடியில் போய் பார்த்தாங்க. 2வது பரிசுத்தாவினர் கொடுத்ததினால், வார்த்தையை தியானிப்பதினால். இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம். நான் நிறைய ப்ரே பண்ண போகிறேன். நான் நிறைய பரிசுத்தாவினால் நிரம்பி ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அதிக நேரம் படிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு சவாலோட போவோம். எதை விட அதிகமாக பைபிள் படிக்க போகிறேன், எதையும் விட அதிகமாக பைபிள் கேட்க போகிறேன். படிக்க முடியாதவங்க கேட்கலாம். இன்றைக்கி ஆடியோ பைபிள் வந்துருச்சு, பார்க்கலாம். பைபிள் படிக்கிறது ட்ராமாட்டிக் போர்ஷன் வந்துருச்சு. இன்றைக்கி இந்த முடிவு எடுக்கிறீங்க, நான் கையை தூங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த போகிறார். எழுப்புதல் தேசத்தில் வேண்டும் என்றால் நீ எழும்ப வேண்டும் மகனே, மகளே. நீ எழும்ப வேண்டும் என் மகளே. உன்னை கர்த்தர் அதுக்காக தான் அழைத்திருக்கிறார். உன் உயிருக்காக நீ போராடும் போது உனக்கு ஜீவன் கர்த்தர் தூக்கி கொடுத்தது. உன்னை உயிர் கொடுத்து அனுப்பினது திரும்பவும் உலகத்தில் போய் மாட்டிக்கொள்வதற்காக அல்ல, உன்னை எழுப்புதலுக்காக நியமித்தேன். உன்னை எனக்கென பெயர் சொல்லி அழைத்தேன். உன் ஜீவன், உன் குடும்பம், உன் வாழ்க்கை அனைத்தையும் கொடுத்தது நான். நீ எனக்காக எழும்புவாயா? God is calling. எழுப்புதலுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களை அர்ப்பணிங்க. குடும்பம் அர்ப்பணிங்க. சொல்லுங்க மனைவிகள், சொல்லுங்க எங்க கணவனை அணைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கணவன்மார்கள் சொல்லுங்க என் மனைவி அர்ப்பணிக்கிறேன். பெற்றோர் சேர்ந்து சொல்லுங்க எங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைகள் சொல்லுங்க எங்க பெற்றோரை நான் எழுப்புதலுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று. திருச்சபையே கர்த்தரிடத்தில் எழுப்புதலுக்காக we need revival, we need revival. ஆண்டவரே எழுப்புதல் வேணும். ப்ரே பண்ணுங்க. அப்பா எனக்கு எழுப்புதல் வேணும். ஏன் மூலமா எழுப்புதல் நடக்கணும். உங்களை ஆண்டவரே என்ன அதுக்கு ஒரு பாண்டமா உபயோகப்படுத்துங்க. அப்பா என்ன யூஸ் பண்ணுங்க. ஏன் மூலமா எழுப்புதல், ஏன் மூலமா எழுப்புதல், ஏன் மூலமாக எழுப்புதல், என் மூலமாக எழுப்புதல், என் மூலமாக எழுப்புதல் தேசத்திலே, என் மூலமாக எழுப்புதல் தேசத்திலே, என் மூலமாக எழுப்புதல் தேசத்திலே உண்டாவதாக. என் மூலமாக, என் மூலமாக, என் மூலமாக. கைகளை அசைத்து, கைகளை தட்டி, அப்படியே ஆர்ப்பரித்து, வாய்களை திறந்து பேசுங்க. மகளே பேசு, வெட்கப்படாத, பயப்படாத. இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. Jesus loves you. இயேசு உன்னை காப்பாற்றுவார். உன்னை மறுபடியும் கட்டுவார், மீண்டும் கட்டுவார், மீண்டும் கட்டுவார். மகளே பேசுங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஏக மனதோடு, ஒரே மனதோடு, ஒரே ஸ்பீக் பேசிக்கொண்டே இருக்க விடாதீங்க. கர்த்தாவே
எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்ல போறோம். எழுப்புதல், எழுப்புதல். எல்லாருமே சொல்லணும். எழுப்புதல், எழுப்புதல். என் மூலமாக என் தேசத்துக்கு என் தேவன் தரப்போகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. பலிப்பதாய், 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 நிறைவேறுவதாய், நடப்பதாய் இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் இட். எழுப்புதல் உங்கள் மூலமாக தேசத்துக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹalleluya, ஹalleluya. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever.